இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தொப்புள் குடிங்கிறோம், நம்ம சொந்தங்கிறோம், நம்முடைய ரத்த பந்தங்கிறோம், குருதி உறவுங்கிறோம். ஆனா அவங்களுடைய வாழ்நிலை உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது. சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாம நாம நமக்குள்ள விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்துல இங்கிலாந்தில் ஏற்றுக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள், கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில் புலிகளோட தொடர்பில் இருந்தா அடுத்த செகண்டே தூக்கி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கைது பண்ணா அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுறாங்க. எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க, சாதாரண குற்றம் தான். அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கை தான் முக்கியமான காரணம். இந்த குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். இப்ப கூட அவர் சொன்னார் இல்லையா, நான் செஞ்சி கூட்டத்தில் பேசினேன், தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு. தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அவங்களால சட்டம் மசோதா பில் கொண்டு வர முடியாது. அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் நம்ம கடுமையா எதிர்த்தோம், மிக கடுமையா எதிர்த்தோம். பாருங்க, மத அடிப்படையில் தான் பார்க்குறான். முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பேங்கிறான். புத்திஸ்ட் வந்தால் கொடுப்பேன் குடியுரிமை. கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நான் கொடுப்போம். பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தால் கொடுப்போம். சீக்கியர்கள் வந்தா கொடுப்போம். இந்துக்கள் வந்தா கொடுப்போம். ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம். ஸ்ரீலங்காவிலிருந்து வரவன இந்துவா பார்க்கறதுல தமிழனா பார்க்கறான். தமிழனுக்கு குடியுரிமை இல்லை. அந்த சிஏஏ சட்டத்தில் 2 பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று தமிழர்கள். இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை! இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது. இப்போ ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம்ங்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போ சிஏஏங்கிற சட்டம் இயற்றப்பட்டாச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது, தீவிரமா வரப்போகுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாம பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்கு. உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனீவாவில். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது. உலக நாடுகள் ஐநா அலுவலகம். பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில். அதுதான் அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம். இப்போ ஜெனீவாவில் இருக்கிறது இப்போ நம்மள மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம். நம்ம அனுமதி வாங்கி நமக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன். அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க. ரெஃப்யூஜின்னா அகதிகள், ரீபேட்ரியாட்ஸ்னா தாயகம் திரும்பியவர்கள். இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த நாடும் மறுக்கக்கூடாது. போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க, இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க, வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள். இப்படி ஏதாவது காரணங்களால டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து. அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகிற போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வரவேற்கணும். வரவேற்று அவங்கள மனிதர்களாக நடத்தணும், அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும். அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறது தான் யூஎன் சார்ட்டர். அது உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர். சார்ட்டர்னா அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி, ஒப்பந்த பட்டயம். அது அதுல கையெழுத்திடாத நாடு இந்தியா. மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு அண்டை மாநிலங்கள்ல இருந்து நிறைய உள்ள நுழையிறாங்க. அவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு எங்களால் இடம் கொடுக்க முடியாது, உரிமைகள் தர முடியாது. அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலிருந்து இருக்கு, இன்னமும் இருக்கு. இப்போ நம்முடைய கோரிக்கைகளில் யூஎன் சார்ட்டர்ல இந்தியன் கவர்மெண்ட் கையெழுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம வலியுறுத்துறோம். ரெஃப்யூஜிஸ் நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துறாங்க. வெல்முருகன் அவர் சொன்னார் பாருங்க, 6 மணிக்கு மேலே ஆள் காணுன்னா கியூ பிரான்ச் அங்கே போய் நிற்பான். ஒவ்வொரு முகாமிலும் இப்போதான் கொஞ்சம் லேசாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்தால் கியூ பிரான்ச்சில் சொல்லிட்டு தான் வெளியே வரணும் முகாமில் இருந்து. இங்கே ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு முகாமுக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பருப்புலாம் கொடுத்துட்டு வந்துருக்குறோம், போர்வெல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம். அவங்க சொல்லும் போதெல்லாம் நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வடிக்கும். பல இடங்களில் அந்த முகாமுக்குள்ளே போய் பார்த்துருக்கோம். அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு மோசமாக இருக்கும். நம்ம நாட்டுக்குள்ள நம்ம தொப்புள் குடிங்கிறோம், நம்ம சொந்தங்கிறோம், நம்முடைய ரத்த பந்தங்கிறோம், குருதி உறவுங்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேரவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன
கொள்கையை கொண்டிருக்கிறது, நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை. ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து நல்ல முறையாக ட்ரீட் பண்ணுறதில்ல. அப்படி ஒரு கொள்கையை இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போதான் இந்த சிஏஏ சட்டத்தில் நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தாக்க முஸ்லீமாக இருந்தால் கிடையாது, இந்துவாக இருந்தால் உண்டு, கிறிஸ்டியனா உண்டு. சீனாவில் இருந்து வந்தாலும் அதே தான் கிரைட்டீரியா. இலங்கையிலிருந்து வந்தால் யாருக்கும் இல்லை. இலங்கையில் 2 பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க, சிங்களவர்கள் இங்கே வர போகிறதில்ல. 2 தமிழர்கள் யார்? இந்து தமிழர் இல்லைனா இஸ்லாமிய தமிழர். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க. இந்துவாய் இருந்தாலும் நீ தமிழனாய் இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை. இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதைத்தான் நாம எதிர்க்கணும். உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது. வெறும் திராவிட அரசியலை எதிர்ப்பதில் கிடையாது. அது வந்து உள்ளபடியே பெரிய டைவர்ஷன். அது வந்து தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரயமாக்குறோம்னு அர்த்தம், திசை திருப்புறோம்னு அர்த்தம். தமிழ் தேசியம்ங்கிறது 2 கண்டென்ட் இருக்கணும். ஒன்று, எங்களுக்கு தனி தேசம் வேண்டும். எப்படி தமிழ் தனி வேண்டுங்கிற கோரிக்கை இருக்கு, அந்த கோரிக்கை இருந்தாதான் தமிழ் தேசியம் பேசுறதுக்கான முழுமை பெறுவது. அப்படி பேச முடியாது. சரி. 2வது, உண்மையான எதிரி யாருன்னு அடையாளம் காட்டணும். உண்மையான எதிரி வந்து எந்த மொழிவழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை பற்றி எதுவுமே பேசாம, அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாம, சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாம நாம நமக்குள்ள வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையாக தான் அமையும். ஆகவே தமிழர்களுடைய பிரச்சனையை நாம பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம்தான். தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல. அவங்களுடைய நலன் ஒண்ணுதான், தமிழ். அந்த தமிழை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும், அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும். அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும். இது வந்து ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி. என்னன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, இனிமேல் இவங்களால் அங்கே போக முடியாது, போகிறதுக்கான சூழல் இங்கே இல்லை. தமிழ் மலருகிற வரையில் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாகணும், தமிழ் மலர்ந்த பிறகு அவங்க அங்கே போகலாம். ஆகவே அங்கே இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான். ஏன்னா இங்கே வந்துட்டாலும் கூட, தஞ்சம் பூந்தாலும் கூட, இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான், இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள். அப்ப இங்கேயும் நீ குடியுரிமை பெறலான்னு சொல்லும்போது 2 குடியுரிமை ஆயிருது. இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள். அவங்களுக்கு வந்து அங்கேயும் குடிமக்களாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ், இங்கே அகதி முகாமில் இருந்தாலும். ஆனால் இங்கேயே பிறந்து உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்போ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேலை மலர்ந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம், இங்கே இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம், எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்காக தரப்படுறதுதான் இரட்டை வாக்குரிமை, இரட்டை குடியுரிமை என்பது, இரட்டை குடியுரிமை. எனவே இதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம்.